ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். ஸோ இப்போ சென்னையில் வந்து செம்ம ஒரு கூலான கிளைமேட் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுட சுட ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வடை தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். வடையே வந்து நார்மல் பருப்பு வடையாக இல்லாமல் நம்ம வந்து வாழைப்பூ வடை வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 hours வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சோக் பண்ண பருப்பை வந்துட்டு ஜாரில் போட்டு லைட்டாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். லைக் எப்படின்னா எல்லா கடலைப்பருப்பும் வந்து கம்ப்ளீட்டாக அரையக்கூடாது, கொஞ்சம் அரைஞ்சிருக்கணும், கொஞ்சம் அரையாமல் இருக்கணும். ஸோ அதை தான் ஒன்றும் பாதியமாக அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ வந்து ஆல்ரெடி நாங்கள் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நான் க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் காமிக்கல, ஜஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் அந்த பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் பூண்டு, இஞ்சி. இது எதுவுமே உங்களோட பருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு, இது எல்லாமே போட்டுட்டு இது பார்க்கவே வந்து செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சு, லேயர் பை லேயராக. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வெங்காயம்லாம் வந்து அந்த லேயராக இருக்கும்ல, அது எல்லாமே தனித்தனியாக ஆகிற அளவுக்கு கையை வச்சு நல்லாவே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ பருப்பு வந்து நம்ம அரைப்போம் இல்லையா, அப்போவே வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ட்ரையாக வந்து அரைங்க. இல்லைனா நம்மளுக்கு இந்த மாதிரி தட்டும் போது நம்மளுக்கு வடை ஷேப் வந்து வராது, மாவு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம், ஆல்ரெடி நம்ம வச்சுருப்போம். ஸோ காஞ்சிட்ருக்க எண்ணெயில் வந்துட்டு இது வடை ஷேப்பில் தட்டி தட்டி போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக பருப்பு வடை செய்வோம்ல, அது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக, மேலே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி மெத்துன்னு இருக்கும்ல. இந்த வடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். வாழைப்பூ வடை வந்து ஃபுல்லாகவே உள்ளேயுமே நீங்கள் கொஞ்சம் மெலிஸாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கம்பேரிங் டு நார்மல் பருப்பு வடை, நம்மளுக்கு இந்த வாழைப்பூ வடை வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக தெரியும். நம்மளுக்கு சாப்பிடும் போதே அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பசங்களுக்கெலாம் கூட ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கே கூட உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மழை பெஞ்சிட்ருக்கும் போது இந்த மாதிரி சுட சுட வடை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கூட ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.